அவர்கள் தன்னை விசித்திரமாய் பார்ப்பதை உணர்ந்த சுபஸ்வினி, ஹிஹி, இல்ல, அங்க நிக்கிறவர் மாதிரி இருக்கேன்னு சொல்ல வந்தேன் என்றபடி பேச்சை திசை திருப்ப, இப்ப நாங்க ஒன்னும் சொல்லலையே என்றனர் இருவரும் கோரசாய். நீ அதான் வாயை கொடுத்து மாட்டிக்கிற, கொஞ்சம் அடக்கி வாசி, எவ்வளவு பட்டாலும் உனக்கு புத்தி வராது என்று அவளின் மனசாட்சி கிண்டல் அடித்தது. அவனின் அருகில் சென்ற கார் தானாக நிற்க, ஹாய் என்றபடி ஸ்டைலாக ஏறினான் ஜீவமித்ரன். பின்னால் இருந்த சகோதரிகளை அவன் பார்க்கவே இல்லை. சுபஸ்வினிக்கோ மனம் படபடவென்று அடித்துக்கொள்ள, கைகளை இறுக கட்டி அலைப்பாயும் தன் மனதையும் பழைய நினைவுகளுக்கு செல்ல முயன்ற மூளையையும் அடக்கி வைக்கும் வேலையை பார்த்து கொண்டிருந்தாள். எனிவே, தேங்க்ஸ் விகாஸ் என்றான் மித்ரன். இதுல என்ன சார் இருக்கு? தேங்க்ஸ் சொல்லி எங்களை பிரிச்சு வைக்காதீங்க என்றான் விகாஸ் சம்பிரதாயமாக. ஆமா சார், பிரிச்சு வைக்காதீங்க, அப்புறம் எங்களுக்கு கோபம் வந்துடும் என்று தேஜஸ்வினி பின்னால் இருந்து குரல் கொடுத்தான். ஹே அஸ்வினி, நீ எங்க இங்க என்றான் மித்ரன் ஆச்சரியமாய். அவனுக்கு நேர் பின்னால் சுபஸ்வினி இருந்ததால் அவனுக்கு தெரியவில்லை. சார், இது எங்க ட்ரிப், நீங்க தான் இடையில ஜாயின் பண்ணி ஆகியிருக்கீங்க என்றாள் சிரிப்புடன். பாருங்கப்பா, நேத்து மட்டும் அவ்வளோ அமைதியா இருந்த உங்க ஆபீஸ்ல, எனக்கு கூட ஒரு நிமிஷம் சந்தேகம் வந்துடுச்சு, இது அஸ்வினி தானான்னு. இன்னைக்கு பழைய ஃபார்முக்கு வந்துட்ட போல என்றான். அவன் சொன்னதை கேட்டு சுபஸ்வினியை பார்த்து சிரித்து வைத்தாள். என்ன எப்போ பார்த்தீங்க சார்? நல்லா யோசிச்சு சொல்லுங்க என்றாள். என்ன கிண்டலா? ஆனா ஒரு விஷயம், நேத்து ரொம்ப அழகா இருந்த, இன்னைக்கு கொஞ்சமா அழகா இருக்க இல்லையா விகாஸ் என்றான் மித்ரன் சிரிப்புடன். விகாஸ் காரணமே இல்லாமல் விழுந்து விழுந்து சிரிக்க, நான் சொன்னது அவ்வளவு பெரிய காமெடியா என்ன என்றான் மித்ரன். தேஜுவை பார்த்த விகாஸ் அசிங்கப்பட்டாள் அஸ்வினி என்று சொல்லிவிட்டு மீண்டும் சிரிக்க, அவனை முறைத்து கொண்டிருந்தாள் தேஜு. சுபஸ்வினியோ இந்த உலகத்திலேயே இல்லை. முதல் முறையாக அவன் இப்படி பேசி கேட்கிறாள். நேற்று பேசும்போது கூட பதட்டத்தில் அவள் சரியாக கவனிக்கவில்லை. ஆனால் இன்று இவ்வளவு அருகில் அவனுடைய குரலை கேட்பாள் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை. அவன் பேச்சிலேயே லயித்து இருந்தாள். எதுக்காக சிரிக்கிற விகாஸ் என்றான் மீண்டும். இல்ல, நீங்க பார்த்த பொண்ணு அந்த பொண்ணா பாருங்க என்று சுபஸ்வினியின் பக்கம் காட்ட, அப்பொழுதுதான் திரும்பி பார்த்தான் ஜீவமித்ரன். பார்த்தவன் அப்படியே பிரமிக்க, நம்ப முடியவில்லை அவனால். ஒரு முறை கண்களை மூடி திறந்து பார்க்க, நிஜம்தான் சார், மேடம்ஸ் 2 பேரும் ட்வின்ஸ். அவங்க சுபஸ்வினி, நீங்க ட்ரெயின்ல பார்த்தது தேஜஸ்வினி என்றான் விகாஸ். நிஜமாவா? அஸ்வினி ஒரு தடவை கூட சொல்லலையே என்றான் ஆச்சரியமாய். நீங்களும் கேட்கலையே என்றாள் தேஜு. என்ன புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா உனக்கு என்ற மித்ரன் கேட்க, சுபஸ்வினியோ நடக்கும் சம்பாஷணைகளில் கலந்து கொள்ளாமல் அவளுடைய உலகத்தில் இருந்தாள். அப்போ நேத்து நான் பார்த்து பேசினது என்ற மித்ரன் கேள்வி கேட்க, இதோ இவை கிட்டதான், இவ எனக்கு அக்கா, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பிறந்ததுனால என்றாள் தேஜு. எனக்கும் லேசா ஒரு டவுட், என்னடா நம்ம வழிய போய் பேசுறோம், ஆனா அமைதியா இருக்காளேன்னு. இப்போ கிளியர் ஆயிடுச்சு என்றான் மித்ரன். ஹாய் சுபஸ்வினி, ஐ எம் ஜீவமித்ரன் என்று அவளை நோக்கி கையை நீட்ட, அவனின் கையையும் முகத்தையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தாள் சுபஸ்வினி. சுபா, கையை கொடு, பாவம் அவரு எவ்வளோ நேரம்தான் திரும்பி கையை நீட்டிக்கிட்டே இருப்பாரு. இந்த இடைஞ்சலையும்
சாருக்கு கையை கொடுத்தே ஆகணும் என்று தேஜு கிண்டல் அடிக்க, ஹை என்றபடி அவளும் கையை நீட்டினாள். அவனின் வலிய கரங்களுக்குள் சுபஸ்வினியின் மெல்லிய கைகள் சிக்கிக்கொள்ள, அந்த தீண்டல், அந்த கைக்குலுக்கல் அவளுக்குள் பலவித மாற்றங்களை ஏற்படுத்தியது. சுபஸ்வினி அவன் கல்யாணம் ஆனவன் என்று மனசாட்சி மறைத்திருந்த விஷயத்தை ஞாபகப்படுத்த பட்டென்று கையை உருவிக்கொண்டாள் சுபஸ்வினி. என்னாச்சு என்றான் மித்ரன். ஒண்ணுமில்ல என்றாள் லேசாக பிசிர்தட்ட. உனக்கு இப்படி ஒரு அமைதியான சிஸ்டரா என்று தேஜுவை பார்த்து மித்ரன் சிரிக்க, சார் வேண்டா, நான் பேசாம இருக்கேன், மறுபடியும் என்ன வம்புக்கு இழுக்காதீங்க என்றாள். ஆமா, எப்படி உங்க அம்மா உங்களை விட்டாங்க? அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு சொன்னியே என்றான். எங்க சார், விகாஸ் வீட்டுக்கு வந்தப்போ அவங்க அம்மா தான் எங்க அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கினாங்க. எங்க அம்மாவும் 2 நாள்ல கிளம்பி வருவாங்க. நாங்க கொஞ்சம் முன்னாடியே போறோம். ஆண்டிய சின்ன வயசுல பார்த்தது, இன்னைக்கு பார்க்க போறோம் என்றாள் தேஜு. எப்படியோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டீங்க என்றான். ஆமா சார் என்றவள். உங்க பிரச்சனை என்னாச்சு சார் என்றாள். எனக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை என்றான் சர்வசாதாரணமாக. என்ன சார், டைவர்ஸ் பண்றது உங்களுக்கு சாதாரணமா என்றாள் வியப்பாய் தேஜு. யா, என்னோட நியாயம் எனக்கு, தென் அது என்னோட பர்சனல் என்றான் கொஞ்சம் கோபமாய். என்னாச்சு? யாருக்கு டைவர்ஸ் என்றாள் சுபஸ்வினி புரியாமல். சாருக்கு தான். ஆல்ரெடி டைவர்ஸ் பண்ணிட்டார். பட் இன்னமும் ஏதோ ப்ராப்ளம் போல, அதான் இப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு வரார் என்றாள் தேஜு. ஷட் அப் அஸ்வினி, திஸ் இஸ் த லிமிட். விகாஸ், ஸ்டாப் த கார் என்றான் கோவமாய். அவ ஏதோ தெரியாம பேசிட்டா சார், அவளுக்காக நான் சாரி கேட்கிறேன் என்ற விகாஸ் தேஜுவை முறைக்க, சாரி மித்ரன் சார், நீங்க தான் ட்ரெயின்ல சொன்னீங்க, அதான் கேட்டேன் என்றாள். இருந்தும் அவன் பதில் பேசவில்லை. அவள் மீது கோபம் என்றாலும் அவள் சொன்னது என்னவோ உண்மைதானே. அவன் ஒளிந்துதானே வருகிறான், அதுவும் ஒரு பெண்ணிற்கு பயந்து ஒளிந்து வருகிறான். அவளின் கண்ணின் மண்ணை தூவி விட்டு வருகிறான். கண்களை மூடி அவன் சிந்தனையில் ஆழ்ந்திருக்க, அவனுக்கு விவாகரத்து ஆகிவிட்டது என்ற அதிர்ச்சியில் உறைந்திருந்தாள் சுபஸ்வினி. கொஞ்சம் கூட அவளின் மனம் சுயநலமாக யோசிக்கவில்லை. அவனுக்காக தவித்தாள், அவனின் கஷ்டங்களுக்காக தவித்தாள். சிறிது நேரத்திற்கு பின், சாரி தேஜஸ்வினி என்றான் மித்ரன். அவளை ஆச்சரியமாய் பார்த்தவள், எதுக்கு சார் என்றாள். நீ சொன்னது உண்மைதான், ஒளிஞ்சுதான் வர என்றான் வேதனையுடன். சார், நான் ஏதோ விளையாட்ட சொல்லிட்டேன், நீங்க அதுக்காக வருத்தப்படுற மாதிரி இருக்கு, அதை மறந்துடுங்க சார் என்றாள் தேஜுவும். ஏனோ தேஜுவும் அவனும் எப்படி யதார்த்தமாக பேசிக்கொண்டு வருவதை பார்த்த சுபஸ்வினிக்கு கொஞ்சம் பொறாமையாக கூட இருந்தது. அவன் அறியாமல் அவனை பார்த்து கொண்டே வந்தாள். ஊட்டில நீங்க எங்க போகணும் சார் என்றான் விகாஸ். அவனை பார்த்து சிரித்த மித்ரன், உங்க வீட்டுக்கு தான் என்றான். நிஜமாவா சார் சொல்றீங்க? நீங்க எங்க வீட்டுக்கு வரீங்களா? என்னால நம்பவே முடியல சார் என்றான் விகாஸ். ஏன் என்றான் மித்ரன். சார், நீங்க எவ்வளோ பெரிய ஆள், நீங்க எங்க வீட்டுக்கு வருவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல என்றான் விகாஸ். எவ்வளோ பெரிய ஆள் என்றாள் சுபஸ்வினி புரியாமல். உனக்கு தெரியாது சுபா, சார் மும்பையில பெரிய பணக்காரர் என்றார் திரேஜஸ்வினி சிரிப்புடன். பணக்காரரா என்றாள் புரியாமல். நீ எல்லாம் மும்பையில இருந்து என்னத்த சாதிச்ச என்று தேஜு விளையாட்டாய் கேட்க, நொடியில் சுபஸ்வினியின் முகம் சுருங்கியது. அதை கவனித்த தேஜு,
சாரி சுபா, இன்னைக்கு எனக்கு வாயே சரியில்லை. சாரி சாரி என்றாள். ஓ, அப்போ சுபஸ்வினியும் மும்பை வந்திருக்காங்களா என்றான் மித்ரன். ஆமா சார், அவளும் அங்க ஒரு வருஷம் வேலை பார்த்தா என்றாள். எந்த கம்பெனி என்றான். உங்க வைஃப் கம்பெனி தான் சார் என்றாள் சுபஸ்வினி. என்னோட வைஃப் என்று யோசிக்க, உங்க எக்ஸ் வைஃப் லக்ஷனா சார் என்று தேஜு எடுத்து கொடுத்தாள். அவங்க என்னோட வைஃப்னு உங்களுக்கு எப்படி தெரியும் என்றான் மித்ரன் புரியாமல். மாட்டிக்கிட்டியே பரட்ட என்று தனக்குள் நொந்து கொண்டவள், அது வந்து உங்க மேரேஜுக்கு வந்திருந்தோம் சார் என்றாள் அமைதியாய். ஓ, ஓகே என்றவனின் முகம் யோசனையில் ஆழ்ந்தது. அதே நேரத்தில் தேஜஸ்வினியும் யோசனையில் ஆழ்ந்தாள். நேத்து கூட நீ இதை என்கிட்ட சொல்லலையே என்று தேஜு அவளை சந்தேகமாய் பார்க்க, இல்ல, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா, அதான் சடனா ஞாபகம் வரல என்றாள் திக்கி திணறி. இப்ப மட்டும் 10 மீட்டருக்கு முன்னாடியே சொன்னியே, நிக்கிறது இவர்தானே என்று தேஜு விடாமல் குடைந்தாள். எப்பா சாமி, தெரியாம சொல்லிட்டேன், ஆளை விடுங்க என்று சுபா கும்பிடு போட அப்போதைக்கு விட்டுவிட்டாள் தேஜு. ஆனால் அவளின் சந்தேக வட்டத்திற்குள் வந்துவிட்டு இருந்தாள் சுபஸ்வினி. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சுபஸ்வினி? எதுக்காக இவனோட விஷயத்துல மட்டும் கண்ட்ரோல் இழக்கிற? நீ ஏன் வாயை கொடுத்து வேற மாட்டிக்கிற? தேஜுக்கு ஏற்கனவே டவுட் இருக்கு. நீ ஏன் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொடுத்துறாத என்று தனக்குத்தானே அறிவுறுத்தி கொண்டாள். விகாஸ் காரை ஓட்டிக்கொண்டிருக்க அவனையே பார்த்து கொண்டு வந்தான் ஜீவமித்ரன். ஏனோ மனதிற்குள் ஒரு தயக்கம். இவ்வளவு நேரம் பேசி கொண்டு வந்தவனால் இப்பொழுது பேச முடியவில்லை. என்னாச்சு மித்ரன் சார், விகாஸையே பார்த்துட்டு வரீங்க என்று தேஜு கேட்க, அவளை முறைத்தவன், நீ எதுக்கு என்னையே பார்த்துட்டு வர என்றான். இது கூட தெரியலையா சார், அவ உங்களை சைட் அடிச்சுக்கிட்டே வரா என்றான் விகாஸ். நிஜமாவா அஸ்வினி என்றான் மித்ரன். ஹலோ சார், ஓவரா கற்பனை பண்ணாதீங்க. ட்ரெயினில் உங்களை சைட் அடிச்சேன்னா உங்களுக்கு மேரேஜ் ஆகி டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு தெரியாத வரைக்கும் என்றாள் அசால்ட்டாய். சோ வாட் என்றான் மித்ரன். சோ வாட்டா? என்ன சார், நான் ஃப்ரெஷ் பீஸை தான் மேரேஜ் பண்ணுவேன் என்றாள் சிலிப்பிக்கொண்டு. அந்த வார்த்தையில் மித்ரனின் முகம் லேசாய் சுருங்கியது. அதை தேஜு கவனிக்கவில்லை. ஆனால் சும்மா கவனித்து விட்டாள். தேஜு, கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு வா. அவங்க அவங்களுக்கான வாழ்க்கை எப்பவும் அவங்களுக்காக இருக்கும் என்றாள். அவளின் வார்த்தையில் அவளை ஆச்சரியமாய் திரும்பி பார்த்தான் மித்ரன். ஆனால் சுபாவோ சொன்னதோடு கடமை முடிந்ததென வெளியில் வேடிக்கை பார்க்க தொடங்கினாள். தேஜுவும் கூட அவளை தான் பார்த்து கொண்டிருந்தாள். அவளின் சந்தேகம் கொஞ்சம் கொஞ்சமாக உறுதியாய் கொண்டு இருந்தது. சுபஸ்வினியின் வார்த்தைகள் மலைச்சாரலாய் மித்ரனின் மனதை நனைத்திருந்தது. இப்படி ஆகும் என்று தெரிந்தேதான் அவன் அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டிருந்தான். நீங்க இதுக்கு முன்னாடி ஊட்டி வந்திருக்கீங்களா மித்ரன் சார் என்றான் விகாஸ். அவனின் கேள்வியில் நினைவிற்கு வந்தவன், தெரியல, பட் சின்ன பிள்ளையில வந்த மாதிரி ஒரு ஞாபகம் என்றான் மித்ரன். என்ன சார் இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு இருக்கிற வசதிக்கு நீங்க உலகத்தையே சுத்தி இருப்பீங்க, இந்த ஊட்டியை பார்த்துருக்க மாட்டீங்களா என்று தேஜஸ்வினி கேட்க, நீ சொல்றதும் உண்மைதான் தேஜஸ்வினி. ஆனா பகட்டா தெரிகிற வாழ்க்கைக்குள்ள இருக்கிற சிக்கல்கள் கஷ்டங்கள் எல்லாம் அதுல இருந்து பார்த்தா தான் தெரியும் என்றான் மித்ரன். ஏன் சார், எங்களை மாதிரி மிடில் கிளாஸ்க்கு எல்லாம் ஓரளவு பணம் சேர்ந்தாலே போதும். இதை வச்சே இந்த கடமை முடிஞ்சிருச்சு அந்த கடமை முடிஞ்சிருச்சுன்னு நிம்மதியாக செட்டில் ஆகிடலாம்னு கணக்கு போடுறோம். ஆனால் நீங்கள் மட்டும் ஏன் சார் கோடி கோடியாக சம்பாதிச்சாலும்
இன்னமும் பத்தல பத்தலன்னு பணத்துக்கு பின்னாடியே போறீங்க. அவ்வளோ பணத்தை வச்சு என்ன பண்றீங்க? சரி, அப்படியும் நல்லா இருக்கோம்னு சொல்றீங்களா? அதுவும் இல்ல. அப்பவும் அவ்வளோ கோடிக்கடன், இவ்வளோ கோடி கடன்னு சொல்றீங்க. அது எப்படி சார்? என்றாள் தேஜஸ்வினி. தேஜஸ்வினி பேச பேச அங்கே சுபஸ்வினிக்கு தான் புளியை கரைத்தது. அவனை மட்டும் தெரியும் அளவுக்கு அவனை பற்றிய பின்புலங்கள் எதுவும் தெரியாது. அவனோடு பேசியது கூட கிடையாது. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் இப்பொழுது கேட்கும் விஷயங்கள் அவளுக்கு திகிலையும் பயத்தையும் தான் வரவழைத்தது. பேசுறது ஈஸி தேஜஸ்வினி, ஆனா எதையும் செய்யறது தான் கஷ்டம். போதும்னு நாங்க முடக்கிட்டா எங்களை நம்பி இருக்கிற அத்தனை ஒர்க்கர்ஸும் தெருவில் தான் நிற்கணும். நாங்களே நினைச்சாலும் முடியாது. இது ஒரு வழி பாதை தான் என்றான் முகத்தில் வேதனையுடன். தேஜு, கொஞ்ச நேரம் அமைதியாயிரு. இப்பவும் பிஸ்னஸ் பத்தியே அவர்கிட்ட பேசணுமா? அவரே ஏதோ பர்சனல் விஷயத்துக்காக வரார். நம்ம கூட வர அந்த கொஞ்ச நேரமாவது நிம்மதியா இருக்கட்டுமே என்றான் விகாஸ். தேஜு சரி சரி என்று முறைத்து கொண்டே சொன்னாள். நீ எதுக்காக மும்பை வந்த விகாஸ் என்றான் மித்ரன். அதான் ஆல்ரெடி சொன்னேனே சார், எனக்கு விளம்பர மாடல் ஆகணும்னு ஆசை. அதுக்காக அந்த ஷூட்டிங்காக தான் வந்தேன். எங்க பாட்டிக்கு தெரியாம வந்தேன். அது எப்படியோ அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. உடனே வர சொல்லிட்டாங்க என்றான் சோகமாய். உனக்கு உங்க பாட்டினா அவ்வளோ பயமா என்றான் மித்ரன். பயமெல்லாம் இல்லை சார், பிரியம் மட்டும்தான். எனக்கு எங்க பாட்டினா உசுறு சார் என்றான். ம் என்றவனின் முகம் வேதனையில் சுருங்க அப்படியே தலையை சாய்த்து கொண்டான் ஜீவமித்ரன். அவனுக்கு நேர் பின்னால் அமர்ந்திருந்த சுபஸ்வினியின் மனதில் பல எண்ணங்கள். அவனுக்கு விவாகரத்து ஆகிவிட்டது என்று தேஜு சொன்னதை கேட்டதிலிருந்து அவளுக்குள் பல கேள்விகள். தெரியாது, ஆனால் அவனை பார்க்கும்போது ஒன்று, எதற்காக ஏன் அப்படி நடந்தது என்று அவளுக்கு மட்டும் உறுதியாக தெரிந்தது. அவளுக்கு அது அவன் மீது எந்த தப்பும் இருக்காது என்ற எண்ணம்தான். அவன் மேல் கொண்ட காதல் கூட அப்படி யோசிக்க வைத்திருக்கும். எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு என்றாள் சுபஸ்வினி. பொதுவாக மலை பிரதேச பயணம் அவளுக்கு அவ்வளவாக ஒத்துக்காது. எப்பொழுதும் நடக்கும் விஷயம்தான். விகாஸ் ஒரு ஓரமாக காரை நிறுத்த காரை விட்டு இறங்கிய வேகத்தில் சற்று தள்ளி சென்று வாந்தி எடுத்து கொண்டிருந்தாள் சுபஸ்வினி. கையில் வாட்டர் பாட்டிலுடன் தேஜஸ்வினி செல்ல அவர்களுடன் விகாசும் சென்றான். ஜீவமித்ரன் காரில் சாய்ந்தவாறு அவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். சுபஸ்வினி கொஞ்சம் துவண்டு விட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும். அவள் முகம் அப்படியே சோர்வை காட்ட அவளை பார்த்து கொண்டிருந்த மித்ரனுக்குள் அந்த சோர்ந்த முகத்தை எங்கோ பார்த்த மாதிரியே இருந்தது. ஆனால் ஞாபகம் வரவில்லை. அவன் அதை யோசித்துக் கொண்டிருக்க சட்டென்று அவனை பார்த்தாள் சுபஸ்வினி. அவள் பார்ப்பதை அறிந்து அவன் பார்க்க அந்த பார்வையை, அந்த கண்களை இதற்கு முன் நேருக்கு நேராக பார்த்த மாதிரி இருந்தது அவனுக்கு. ஒருவேளை தேவஸ்வினியை ஏற்கனவே பார்த்துவிட்டு இவளை பார்க்கிறதுனால அப்படி தோணுதோ என்று யோசித்தான். இல்ல, அப்படி இருந்திருந்தா ட்ரெயின்ல தேஜஸ்வினியை பார்த்தப்பவே அப்படி தோணி இருக்கணும். ஆனா தோணல. இப்போ இவளை பார்க்குறப்போ மட்டும்தான் அப்படி தோணுது. என்ன நடக்குது இங்க? சுபா பார்வை 1000 செய்தி சொல்லுது என்று தேஜுவிடம் சொன்னான் விகாஸ். அப்படியெல்லாம் இல்லை, அவ அப்படிப்பட்ட ஆளே இல்லை. நீ கொஞ்சம் வாய மூடு என்று தேஜு கடிந்து துப்பினாள். நான் தப்பா ஒன்றும் சொல்லலை என்று அவன் சொல்ல, நானும் நீ தப்பா சொன்னேன்னு சொல்லலை. ஏற்கனவே அவ லவ் ஃபெயிலியர். இதுல எப்படி உடனே அடுத்த லவ் வரும் என்றாள் தேஜு. நிஜமாவா என்றான் விகாஸ். தேஜு ஆமா என்பதோடு முடித்து கொண்டாள். இவர்கள் சம்பாஷணை முடிந்து காருக்குள் வருவதற்குள் சுபஸ்வினிக்கு கதவை திறந்துவிட்டு அவள் நன்றாக அமர உதவி கொண்டிருந்தான் மித்ரன். ஆர் யூ ஓகே என்றான். ஓகே தேங்க்ஸ் என்றவாறு சுபஸ்வினி சாய்ந்து அமர, நான் ட்ரைவ் பண்றேன் விகாஸ் என்றான் மித்ரன். என்ன சார், நீங்க போய் காரை ஓட்டிக்கிட்டு நீங்க உட்காருங்க, நான் ட்ரைவ் பண்றேன் என்றான்.
இதுல என்ன இருக்கு? நீ ஏன் எவ்வளவு நேரம் டிரைவ் பண்ணுவ? நான் பண்றேன் என்றபடி மித்ரன் அந்த அழகான வளைவுகளில் அவன் லாவகமாய் காரை ஓட்டிக் கொண்டிருக்க அவனை பார்த்து வியந்தான் விகாஸ். சார், செம்மையா டிரைவ் பண்றீங்க என்றான். அதற்கு மித்ரனின் பதில் சின்ன சிரிப்பு மட்டுமே. நான் இப்படி லாங் டிரைவ் போய் பல நாட்கள் ஆகுது. என் ஃப்ரெண்ட் ஜெனி கூட அடிக்கடி போவேன் என்றான் மித்ரன். உங்க கேர்ள் ஃப்ரெண்டா சார் என்றாள் தேஜஸ்வினி. எஸ், கேர்ள்ஸ்ல எனக்கு ஒரே ஃப்ரெண்ட் என்னோட நலன் விரும்பின்னு கூட சொல்லலாம் என்றான். அதை கேட்டுக்கொண்டிருந்த சுபஸ்வினிக்கு கண்கள் கலங்கியது. அவர்கள் அறியாதவாறு கண்களை மூடிக்கொண்டாள். இப்போ எங்க இருக்காங்க சார்? அவங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கலாமே என்றான் விகாஸ். நான் அவகிட்ட சொல்லல. சொல்லியிருந்தா கண்டிப்பா வந்திருப்பா என்றான். காரினுள் கொஞ்ச நேரம் அமைதி நிலவ கண்ணாடியில் தெரிந்த சுபஸ்வினியை அவ்வப்போது பார்த்து கொண்டே வந்தான் மித்ரன். ஏனோ அவளை மீண்டும் மீண்டும் பார்க்க சொல்லி மனம் உந்தியது. உங்க ஃபேமிலி பத்தி சொல்லு விகாஸ் என்றான் மித்ரன். என்னோட ஃபேமிலி பத்தி சொல்ல ஒண்ணுமில்ல. அம்மா ஸ்கூல் டீச்சர். எனக்காக இடையிலேயே வேலையை விட்டுட்டாங்க. அப்புறம் எங்க பாட்டியும் தாத்தாவும். அவ்வளவுதான் என்றான் விகாஸ். உங்க அப்பா என்றான் மித்ரன். அவர் நான் சின்ன வயசா இருக்கும்போதே இறந்துட்டார் என்றான் விகாஸ். ஓ, சாரி என்றான். இட்ஸ் ஓகே சார், இதுல என்ன இருக்கு என்றான் விகாசும் பெருந்தன்மையாய். நீ யாரையாவது லவ் பண்றியா என்றான் மித்ரன். இப்ப வரைக்கும் இல்லை சார் என்றான் சிரித்து கொண்டே. அப்போ இனிமேல் அந்த ஐடியா இருக்கா உனக்கு என்றான் மித்ரனும் சிரித்து கொண்டே. அவன் சொல்ல போகும் பதிலை எதிர்பார்த்து காத்திருந்தாள் தேஜு. ஆனால் அவனோ தேஜுவை திரும்பி கூட பார்க்காமல், அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது சார். நல்ல பிள்ளையா அம்மா பார்க்குற பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். அதுலேயும் என்னை விட ஒரு 4 வயசு கம்மியா இருக்கிற பொண்ணாதான் சார் மேரேஜ் பண்ணிப்பேன் என்றான் தேஜுவை ஓர கண்ணால் பார்த்து கொண்டே. ஆமா சார், பொதுவாகவே இந்த அங்கிள் எல்லாம் அப்படிதான் எதிர்பார்ப்பாங்க என்றாள் தேஜு. யாரு, நானு அங்கிள் மாதிரி இருக்கேனா? என் பின்னாடி எத்தனை பொண்ணுங்க சுத்துறாங்க தெரியுமா என்றான் விகாஸ் கெத்தாய். வேற வழி, முன்னாடி வந்து உன் மூஞ்சிய பார்த்துக்கிட்டே சுத்த முடியாது பாரு, அதான் பின்னாடியே சுத்துறாங்க என்று தேஜு சிரித்து கொண்டே சற்று இழுத்து சொன்னாள் அந்த வாக்கியத்தை. விகாஸ் பயங்கரமாய் அவளை முறைக்க, அட போட, நீ எல்லாம் ஒரு ஆளு என்ற ரீதியில் பார்த்து வைத்தாள். விகாஸ் நிஜமாவே ஹேண்ட்ஸம் தான் என்றான் மித்ரன். என் கண்ணுக்கு என்னமோ நீங்க தான் அழகா தெரியுறீங்க. இவனை பார்த்தா பத்திக்கிட்டு வருது. ரொம்ப அடக்க ஒடுக்கமா இருக்கிற பசங்களையே நம்ப கூடாது சார் என்று தேஜு கண்களை உருட்டி உருட்டி சொல்லி கொண்டிருக்க, நானும் பார்க்குறேன் சார். மும்பையில் ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் இவ உங்களை தான் சைட் அடிக்கிறா. எதுக்கும் பத்திரமா இருங்க என்று விகாஸ் எச்சரிக்க, ஆமா சார், பார்த்து பத்திரமா இருங்க. இவன் பெரிய ஒழுங்கு. நீ கூட தான் ட்ரெயினில் வந்த அந்த பொண்ணை அதுவும் இவர் முன்னாடியே சைட் அடிச்ச என்று போட்டு கொடுத்தான். யார என்றான் மித்ரன். அதான் சார், உங்க எக்ஸ் ஒய்ஃப் என்றாள். நிஜமாவா விகாஸ் என்றான் கோவமாய். ஐயோ இல்லை சார், இந்த லூசு ஏதோ உளறி கொட்டுது. அந்த பொண்ணு மூஞ்சிலேயே அவ்வளவு திமிர். எப்படி சார் அவங்கள கட்டி குடும்பம் நடத்துனீங்க என்றான் விகாஸ். அது வேற விஷயம், நேரம் வரும்போது சொல்றேன் என்றான். நீங்க திரும்பி எப்போ மும்பை போவீங்க சார் என்றாள் தேஜு. ஏன், நான் மும்பைக்கு கிளம்புறதுல என்னை விட உனக்கு தான் ஆர்வம் ஜாஸ்தி போல என்றான் மித்ரன். அது இல்லை சார், எனக்கு உங்களால் ஒரு ஹெல்ப் கிடைக்கணும். நானும் மும்பைக்கு போய் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் முடியல. அதான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலாம்னு என்றாள். என்ன பண்ணணும் என்றான்.
தேஜு திரும்பி சுபஸ்வினியை பார்க்க அவள் உறக்கத்தில் இருந்தாலும் அவள் முன் பேச அவளுக்கு விருப்பமில்லை. இப்ப வேணாம் சார், அப்புறம் சொல்றேன் சார் என்றாள். உனக்கு இப்படி ஒரு சிஸ்டர் இருக்கிறத நீ ட்ரெயின்ல சொல்லவே இல்லையே என்றான். நீங்க தான் கேட்கவே இல்லையே என்றாள் அவளும். அப்போ கேட்டாதான் சொல்லுவியா என்றான். சார், நீங்க அப்போ கேள்வி கேட்குற மனநிலையிலும் இல்லை, அப்படியே சொன்னா கேட்குற மனநிலையிலும் இல்லை என்றாள். கார் குன்னூரை நெருங்கி கொண்டு இருந்தது. தேஜுவுக்கு கூட கொஞ்சம் அசதியாக இருந்தது. இன்னும் எவ்வளவு தூரம் போகணும் விகாஸ் என்றாள். இன்னும் கொஞ்ச தூரம்தான் என்றவன், சார் அதோ அங்க ஸ்டாப் பண்ணுங்க, ஒரு டீ குடிச்சிட்டு போகலாம், செம்மையா இருக்கும் இந்த குளிருக்கு என்றான் விகாஸ். தேஜு தூங்கிக் கொண்டிருந்த சுபஸ்வினியை எழுப்பினாள். என்னாச்சு தேஜு என்றாள் தூக்கு கலக்கத்தில். இறங்கடி, டீ குடிக்கலாம் என்றாள். ம் என்றவள் கொஞ்சம் தெளிந்தாள். டீயை வாங்கி கொண்டு அருகில் இருந்த ஒரு திட்டில் அமர்ந்து அதை ருசித்து குடித்து கொண்டிருந்தாள் சுபஸ்வினி. அவளுக்கு சற்று தூரத்தில் நின்றிருந்த மித்ரனிடம் சென்று டீயை நீட்டினாள் தேஜு. தேங்க்ஸ் என்றபடி வாங்கிய அந்த இயற்கை சூழலை அனுபவித்து ரசித்து கொண்டிருந்தான். உனக்கு டீ என்றான். இதோ இருக்கு சார் என்றபடி அவளும் குடிக்க, ஆமா, உங்க சிஸ்டர் சுபஸ்வினிக்கு ஏதும் ப்ராப்ளமா என்றான் சுபாவை பார்த்து கொண்டே. ஏன் சார் அப்படி கேட்குறீங்க என்றாள். இல்லை, பொதுவாக ட்வின்ஸ்னா 2 பேரும் மேக்சிமம் ஒரே நேச்சராக தான் இருப்பீங்க. இங்கே என்னடானா அவங்க உனக்கு ஆப்போசிட்டாக தான் கேட்டேன் என்றான். உண்மைதான் சார், சொல்லப்போனால் என்னை விட எல்லாத்துலேயும் அவள் தான் பெஸ்ட். நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். ஆனால் அவள் அப்படி இல்லை, எப்பவும் ஃபஸ்ட்டு தான் வருவா. அதனால் எங்களுக்குள்ள நிறைய ஈகோ கிளாஷ் வந்திருக்கு. எல்லோரும் எல்லா விஷயத்துலேயும் சரியாக இருக்க மாட்டாங்க இல்லையா? அது அவள் விஷயத்தில் உண்மை. பொதுவாக அவளுக்கு கற்பனைகள் ரொம்ப பிடிக்கும். அது சின்ன பிள்ளையில பெருசாக தெரியல. ஆனால் நாள் ஆக ஆக அந்த கற்பனை உலகத்திலேயே வாழ ஆரம்பிச்சிட்டான். அது அவளை ஒரு பெரிய ஆபத்து வரை கொண்டு போய் எங்கள் அம்மா அவளை பழையபடி மீட்டு கொண்டு வரத்துக்குள்ள ரொம்ப பாடுபட்டுட்டாங்க. அப்போ இருந்து கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டா. இல்லைன்னா என்னை விட அவ தான் நல்லா பேசுவான் என்றாள் சுபாவை பார்த்து கொண்டே. என்ன ப்ராப்ளம் என்றான்.